அப்ப இந்த தௌபால இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் வெயிட்டான வசனங்கள். இன்னைக்கும் இஸ்லாம் ஒரு தீனு, வெறும் மதம் கிடையாது, சடங்குகளை மட்டும் சொல்லக்கூடிய மதம் கிடையாதுங்கிறது இன்னைக்கு இருக்குது. குரான்ல ஓப்பனா குரான்ல இருக்குதுன்னா இந்த ஒரு 6 வசனங்கள் தான். இதுக்கு எதிராக ஏராளமான முயற்சிகள் காஃபிர்கள் இன்னைக்கு பண்ணாங்க சமீபத்தில். அதாவது பல முயற்சிகள் பண்ணிக்கிறாங்க. ஐநா சபை முதற்கொண்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எப்படியாவது குரான்ல இருந்து இந்த 6 வசனத்தை தூக்கிடுங்க, இதை தூக்கிட்டீங்க அப்படின்னா குரான்ல இருந்து நாம சேஃப் ஆயிடுவோம். இந்த 6 வசனங்கள் சிந்திக்க வச்சிடும். எப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை இல்லாதவன கூட இந்த 6 வசனங்களை ஆழமா சிந்திச்சு பார்த்தா மாட்டிக்குவோம். இல்ல குரான் வேற என்னமோ பேசுது அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்ததா சொல்றாங்க. இஸ்லாம் அஹமது கூட என்ன சொல்றாருன்னா, ஒரு காலகட்டத்தில் தப்பா குரானை பிரிண்ட் பண்ணி எல்லாம் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. யாரு? யூதர்கள். லட்சக்கணக்கான குரானை எடுத்து இந்த தௌபாவுடைய வசனங்கள்லாம் நீக்கி தனியா கொடுத்தா, இப்போ என்னப்பா உன் குரான்ல இருக்கு என் குரான்ல காணும், பைபிள்ல கன்ஃபியூஷன் இருக்குல்ல, எந்த குரான் ஒரிஜினல் குரான்ட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக எல்லாம் யூதர்கள் பிரிண்டிங் புதுசா வந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அதை நீக்கி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா குரான் எழுத்துக்கள்ல பாதுகாப்பல்ல, உள்ளங்கள்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஏற்பாடு பண்ணிட்டு போறாங்க குரானை பாதுகாக்கிறது. முக்கியமான ஏற்பாடுனா அதுல தராவி தொழுகை. ஒவ்வொரு ரம்ஜான் மாசத்துலயும் என்ன ஆகுது, குரான் ரிப்பீட் ஆகிட்டே போகும். அதாவது ஹாஃபிஸ்களுடைய உள்ளத்துல அந்த குரான் தொழுகையில் ஓதப்படும். அப்போ பிரிண்டிங்கே இல்லைனாலும் இவனுக்கு என்ன ஆகும், மைண்ட்ல அது பதிஞ்சுதான் இருக்கு. இதெல்லாம் முயற்சி பண்றாங்க. அந்த அளவுக்கு அபாயமான வசனங்கள் இது. இவங்களால அது ஜீரணமே பண்ணிக்க முடியாத டேஞ்சரான வசனங்கள். இதை எண்ணியாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. என்ன வசனம் அப்படின்னா, நம்பிக்கையாளர் இணை வைப்பவர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ அவர்களிடம் இருந்து அல்லாவும் அவன் தூதரும் விலகி கொள்ளும் பிரகடனமாகும். அதாவது பராத் அப்படின்றது பராமின் அல்லாஹ், அதாவது கை விரிச்சிட்டோம் நாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க விலகிட்டோம், அல்லாவும் விலகிட்டான், அல்லாவுடைய தூதரும் விலகிட்டாங்க. நீங்கள் 4 மாதங்கள் இப்பூமியில் சுற்றி திரியுங்கள். 4 மாசம் இந்த பூமியில நல்லா சுத்துங்க, நிச்சயமாக நீங்கள் அல்லாவை தோற்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் 4 மாசத்துல உங்களுக்கு சக்தி அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியுமா? முடியாது என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரை இழிவுபடுத்துவோன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஜீரணம் எப்படி பண்ணுவாங்க? அதாவது 4 மாசம் டைம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வச்சுக்கிறோம், டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா வரியா, தனியா வரியா, ரோமாபுரிய கூட்டு வரியா, கிஸ்ராவை கூட்டு வரியா, எவனை வேணாலும் கூட்டிட்டு வா, நானும் என்னுடைய தூதரும் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். நிராகரிப்போரை இழிவுபடுத்துவோன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவன் தூதரும் இணை வைப்பவர்களுடன் செய்த உடன்படிக்கையில் இருந்து விலகி கொண்டார்கள் என்பதை மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவன் தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். ஓப்பனா எல்லாரையும் ஒரே நாள்ல சண்டை கூப்பிட எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? அதாவது 4 மாசம் டைம் வேற. 4 மாசத்துல எவ்வளவு ஆளை கூட்டிட்டு வர முடியும் நினைச்சு பாருங்க. ஏதாவது இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்குலாம் கிடையாது. 4 மாசம் டைம், எவனை கூப்பிட்டு வரையோ கூட்டிட்டு வா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எனவே நீங்கள் மனம் திருந்தி, கடைசி அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறோம், பாவ மன்னிப்பு கோரினால் அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் சத்தியத்தை புறக்கணித்தால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 9, 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 வசனம். அதே மாதிரி 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சங்கை மிக்க இந்த மாதங்கள் கழிந்து விட்டால் இணை வைப்பவர்களை கண்ட இடங்களில் எல்லாம் கொல்லுங்கள், இன்னும் அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்கும் இடங்களிலும் அவர்களை அவர்களுக்காக குறிவைத்து உட்கார்ந்திருங்கள் அப்படிங்கிறான். இந்த வசனம் எல்லாம் பயங்கரமான புலி கரைக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு RSSல எடுத்தீங்க அப்படின்னா இந்த வசனம் தான் உங்களுக்கு சிலபஸ். கூட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இதுதான் பாரு. முஸ்லீம் போய் நீ சகோதரனா நினைக்கிறிய, அவன் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை காமிக்கிறது. நமக்கு வேலை என்னன்னா இந்த வசனங்களுடைய ஒரிஜினல் மீனிங் நம்ம கத்துக் கொடுக்கணும். இந்த வசனம் காஃபிர்களை கொல்ல சொல்லுது. இது என்ன மாதிரியான வசனம், இதோடைய படிப்பினை என்ன, இது இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கணும். இது என்ன பண்றது, நம்ம ஆலிம்கள் இல்ல மறைக்க பாக்குறது. இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லி தரக்கூடாது, சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. தப்பாக இல்ல, நீ யாருக்கு மறைக்கணும்னு நினைக்கிறியோ ஒன்னை விட நல்லா அவனுக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறது அப்படின்னா, இது RSS மாதிரியான இந்த முஸ்லிம் விரோத சக்திகளுக்கு இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான்.
இந்த 6 வசனம் அரபியில மனப்பாடம் பண்ணி டிக்ஷனரி பார்த்து எல்லா தப்சீர்களையும் பார்த்து கரைச்சி குடிச்சு உக்காந்துட்டு இருக்கிறான். அவன் வரலாறு தப்பா சொல்லி தரான். இந்த இடத்துல நாம கரெக்டா சொல்லி தர்றது மட்டும்தான் நமக்கு வழியை தவிர இதை மறைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஆனால் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையும் கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வந்தால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்க. அவங்க தௌபா செய்யணும். யாரு? இந்த மக்கா அரபு தீபத்தில் இருப்பாங்க. தௌபா செஞ்சு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சும்மா இல்ல தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். இந்த இடைப்பட்ட 4 மாதத்தில், இந்த 4 மாசம் பீரியட் இருக்குல்ல, அது வரைக்கும் இணை வைப்பவர்கள் உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தால், அது மாதிரி யாராவது வெளியூருக்காரங்க வந்தா இந்த டைம்ல நீ காய் வைக்க கூடாது. இந்த 4 மாசம் அவங்கள ஃப்ரீயா விட்டுருணும், கைய வைக்க கூடாது. வந்தால் அவங்களை கூட்டிட்டு வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் செவியேற்கும் வரையில் அவர்களுக்கு அபயம் அளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க, அவங்களுக்கு கிளாஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். பிறகு அவர்களை பாதுகாப்பான இடங்களில் சேர்த்து விடுகிறார். கூட்டிட்டு வாங்க, தாவா செய்யுங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்களுடைய ஊர்லயே கொண்டு போய் சேர்த்து விடுங்க. இந்த 4 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் இது நடக்காது. பார்த்த இடத்தெல்லாம் வெட்டுவோம் அப்படிங்கிறது தான் ஃபத்வா. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அறியாத சமூகத்தினராக இருக்கிறார்கள். தெரியாத மக்களும் இருக்கிறாங்க இல்லையா, என்ன ஏதுன்னே தெரியாம எதிர்க்கக்கூடிய இருக்காங்க. அவங்கள இது மாதிரி செய்யுங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல 4 மாசம்னா எதுன்னா நிறைய பயான்கள்ல பாத்தீங்கன்னா குழப்பி விட்டுறாங்க. அதாவது இந்த புனித மாதங்கள் 4 இருக்குல்ல, எது? இந்த ரஜப், முஹர்ரம், துல்ஹைதா, துல்ஹஜ், இந்த 4 மாசம் தான் அது அப்படிங்கிறாங்க. இந்த 4 மாசம் இது கிடையாது. இந்த இடத்துல வரக்கூடிய 4 மாசம் இங்க இருந்து சீக்வன்ஸா 4 மாசம் இது தனி. இது 4 மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது துல்ஹஜ்ஜுடைய 10 ஸ்டார்டிங், அடுத்தது முஹர்ரம் 10 வரைக்கும், அடுத்தது சஃபருடைய 10 வரைக்கும், அப்புறம் ரபியுல் அவலுடைய 10, அதுக்கப்புறம் ரபியுல் ஆகிருடைய 10. இந்த 4 மாசம் ஃபுல்லாவே புனித மாதங்கள். இது ஸ்பெஷல். இது ஒரே ஒரு டைம் பீரியடுக்கு மட்டும்தான். அதாவது அதுக்கப்புறம் இது புனித மாதம் கிடையாது. இந்த ஸ்பெஷலா இந்த டைம்ல ஆக்கப்பட்ட இந்த புனித மாதங்கள் தான் இது. இந்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்களை தயவுதாசனே காட்டாதீங்க அப்படிங்கிறான். அதுக்கு காரணம் என்னங்கிறது 9:29 அல்லாஹ் விளக்கணும். என்ன சொல்றான்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராமாக்கியதை விட்டு விலகாமலும் உண்மையான இந்த மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறுமைப்பட்டு தம் கையால் ஜிஸ்யா கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். அல்லாஹ் சொல்றான். அவங்க அல்லாஹ்வும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இறுதி நாள் நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராமாக்கியதை ஹலாலாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களை நீ சும்மா விட்டு வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா இது அல்லாஹ் பயந்தவன் மட்டுமே செய்ய வேண்டிய வேலை. இந்த பூமியுடைய நிர்வாகம் அல்லாஹ்வை யார் பயப்படுறானோ, யார் மறுமையை நம்புறானோ, யார் அல்லாஹ் தண்டிப்பான்னு நம்புறானோ அவன் மட்டுமே செய்யற விவகாரம். இவங்கிட்ட போய் நாம எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா மூமின்கள் கையில நிர்வாகம் இருக்கிறது தான் இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நல்லது. இன்னைக்கு 13 பேரை சுட்டாங்க இல்லையா? சுடப்பட்டவங்க யாரு? சுட்டவங்க யாரு? முஸ்லிம்கள் சுட்டாங்களா 13 முஸ்லிம் அல்லாதவர்களா? இவங்களுக்கு பணம்னு வந்துச்சுன்னா இவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய சமுதாயம், எதிரி சமுதாயம் எல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அதே உமர்லியாவுடைய ஆட்சி காலம் இருந்ததுன்னா இது மாதிரி நடந்திருக்குமா? நீங்க எடுத்து பாருங்க. உமருடைய ஆட்சியை நீங்க எடுத்து பாருங்க. அதுல இழைக்கப்பட்ட அநீதிகள் எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மளை செருப்பு கழட்டி நாங்க ஏத்துக்கிறோம். குர்ஆன் சொல்றது எங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க இஸ்லாமிய ஆட்சியை பத்தி பேசுறது தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் எடுங்க, அபூபக்கர் எடுங்க, உமரை எடுங்க, உஸ்மான் எடுங்க, அலி எடுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணவங்க நபி தோழர்களாக இருந்தாலும் நாங்க அவங்கள்ட்ட இருந்து கை கழுவிக்கிறோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்களுடைய ஆட்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுதான் நம்முடைய ஒரு முஸ்லீமுடைய ஸ்டேட்டஸ். அதுக்காகத்தான் இதை ஸ்டடி பண்ண சொல்றோம். இந்த கிளாஸுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கத்தை புனிதமான நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆட்சி அபகரிக்கிறதுக்காகத்தான் தபூக்ல செருப்புலாம் நடந்தாங்களா? அதுக்காக தான் இந்த தாத்துரிகா போர் நடந்துச்சா? பத்ரு போர் அதுக்காக தான் நடந்துச்சா? அது கிடையாது. நாம பின்னாடி வந்த முஸ்லிம்களுடைய ஆட்சியை நம்ம வக்காலத்து வாங்கணும், ரசூலுல்லாஹ் சேர்த்து அசிங்கப்படுத்த போறோம். இதுக்காக முஸ்லிம்கள் அனுபவிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆட்சியை கொண்டு வரவே இல்லை. நமக்கு என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி புனிதமான ஆட்சி, அவ்வளவு தூய்மையான ஆட்சி. அதில் தான் ஏழைகளுக்கு பரக்கத்து இருக்கு.
மனித குலத்துக்கு அதெல்லாம் நன்மை இருக்கு. இதுதான் எல்லாம் சொல்றான் இந்த ஒரு டைம் லிமிட்ல.